ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் சாஃப்டான வாயில் போட்டதும் கரையிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கீ மைசூர் பா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 3 பொருள் தான் தேவை. கடலை மாவு, ஜீனி, அப்புறம் நெய். இந்த இன்க்ரீடியன்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் நீங்கள் கடலை மாவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 2 மடங்கு ஜீனி, அதுக்கு 2 மடங்கு வந்து நெய் சேர்த்துக்கணும். ஸோ இந்த கப்பால் 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன், 2 கப்பு நெய். ஸோ நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, மொத்தமாக வந்து நெய்யால் பண்ணாமல் அதில் 1 கப்பு நெய்யும் 1 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயிலுமாக எடுத்திருக்கேன். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அதனால ரீஃபைண்ட் ஆயில். ஃபுல்லாக நீங்கள் கீயில் பிடிக்கும், கீ வந்து ரொம்ப திகட்டிடும், அதனால நான் வந்து ஃபுல்லாக கீயில் பண்ணாமல் ரீஃபைண்ட் ஆயில் கலந்துருக்கேன். உங்களுக்கு அப்படி ஃபுல்லாக கீயில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபுல்லாக கூட நீங்கள் கீழே பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து பாக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. அப்புறம் ஒரு பிளேட்டை வந்து நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து நம்ம மைசூர் பாக் கடைசியாக கிண்டிட்டு எடுத்து தட்டுறதுக்கு. மாவை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு சலிச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கோலாண்டர் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மைசூர் பா செய்கிறதுக்கு நீங்கள் நெய்யை எடுக்கிறது, நெய்யை வந்து உருக்கிட்டு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு வெந்நீரில் வச்சு கூட நீங்கள் அப்படியே உருக்கிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இது பண்ணுறதுக்கு பேன் வந்து நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நான் பழகினது நான்ஸ்டிக்கில் தான் பழகியிருக்கேன், ஏன்னா கைவிடாமல் நம்ம கிண்டணும். இருப்பச்சட்டி அப்படின்னா கொஞ்சம் அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவா நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மாவு வறுத்துக்க போகிறோம். இதில் வறுத்துன்ட்டு அந்த நான்ஸ்டிக்கில் தான் நம்ம கிண்ட போகிறோம். இப்போது இந்த இருப்பச்சட்டியில் மாவை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துப்போம். கலர் வந்து எதுவுமே மாறக்கூடாது, நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துண்டா போகிறோம். மாவு வந்து எப்படின்னா நல்ல மாவில் வந்து சூடு ஏறினா போகிறோம், அந்த பதத்துக்கு நீங்கள் வறுத்துண்டா போகிறோம். கலர் எதுவுமே மாற வேண்டாம், 1 நிமிஷத்துக்கு மேலே வறுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து கையால் வந்து மாவை பிடிச்சி பார்த்தேன்னா நல்லா சூடு தெரியும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துண்டா போகிறோம். இப்போ பார்த்தோன்னா சூடு எனக்கு நல்லா கைக்கு தெரியறது. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்க போகிறேன். மாற்றின்ட்டு இதை வந்து நம்ம இப்போ சலிச்சிக்க போகிறோம். ஸோ மாவு சலிக்கிற அந்த சல்லடையில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றின்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெய் எடுத்து வச்சுட்டு இல்லையா, ஸோ அந்த நெய்யையும் அந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பாதியை எடுத்து இதில் விட்டு நம்ம இந்த மாவை வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பூனால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கிற வரைக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பாகில் போட்டு கிண்டுறது கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம பாகு வச்சுக்கலாம், சீனி பாகு. இப்போ வந்து ஜீனியை போட்டு ஜீனி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுண்டா போகிறோம். இப்போ நம்ம 2 கப்பு ஜீனி எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு இல்லைனா 3/4 கப்பே உங்களுக்கு சரியாக இருக்கும் தண்ணி. இப்போ வந்து ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதுக்கு வந்து கம்பி பதம் பார்த்தோம்னா 1 கம்பி பதம் வந்தால் போகிறோம். சீனி இப்போ தான் வந்து கரைய ஆரம்பிக்கிறது, பார்த்தோம்னா தெரியும். இது வந்து இந்த அளவு நீங்கள் வந்து மாவு எடுத்தேன்னா, இது வந்து நான் ஒரு 1/2 கப் மெஷரிங் கப்பில் 1/2 கப்புக்கு மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறது மைசூர் பா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் மீடியம் சைஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 பீஸ் கிடைக்கும். ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து கொஞ்சம் ஓவராக நீங்கள் கொதிக்க விட்டுட்டே அப்படின்னா பதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போயிடுத்துன்னா மைசூர் பா வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் அந்த ஜீனியோட அந்த முருகல் வந்து நமக்கு கடிக்கிறது தெரியும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1 ஸ்ட்ரிங் வருது. கரண்டியில் இருக்கக்கூடிய பாகை நீங்கள் லைட்டாக தண்ணியில் கை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா உங்களுக்கு 1 ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு இப்போது நல்லா கிண்டிக்கலாம். பவுலில் இருக்கிறதெல்லாம் நான் வடித்து விட்டுக்கிறேன். விட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் வந்து நீங்கள் நல்லா கை விடாமல் கிண்டணும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற நம்ம கடலை மாவு நெய்யில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டதுக்கப்புறம் நல்லா கை விடாமல் கிளறிண்டே இருக்கணும். நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் பயம் இல்லாமல் கிண்டலாம், ஆனாலும் கை விடாமல் கிளறணும். இருப்பச்சட்டியில் கிண்டல்னா ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், ரொம்ப லோ ஃப்ளேம் வேண்டாம். மாவோட குவான்டிட்டி வந்து நம்ம கம்மியாக எடுத்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஒரு 30 to 45 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஓவராலாக ரெடி ஆகிடும். மாவோட குவான்டிட்டி அதிகமாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து அந்த நெய்யிலையும் எண்ணெய் மிக்சர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா வேகும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் பபிள்ஸாக வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோ, கை விடாமல் கிண்டுங்கோ. நம்ம ஏற்கனவே விட்டுருந்த நெய் எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆயாச்சு. இப்போ நான் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறுங்கோ. மாவு மறுபடியும் நல்லா வேகும். வெந்து நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும், ஒயிட் பபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மாவு வந்து நல்லாவே வேக ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஓவராலாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கு கைவிடாமல் கிளறின்ட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் நான் குறைச்சின்ட்டு பாக்கி இருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ மறுபடியும் நல்லா கைவிடாமல் கிளறுங்கோ. மாவு இப்போ நல்லா வெந்து வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும் முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட ஃபினிஷிங் பாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹோல் மிக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடெல்லாம் ஓரமெல்லாம் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். அந்த டைமில் தான் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கோம். நெய் இப்போ நமக்கு ஃபைனலாக சேர்த்த நெய் எல்லாமே உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி அருவெல்லாம் ஒட்டாமல் வந்துடும். அது வரைக்கும் நல்லா கிண்டுங்கோ. கொஞ்சம் பொறுமை தேவை மைசூர் பாக்குன்றதுக்கு. அதுவும் கொஞ்சம் குவான்டிட்டி கிண்டினா பரவாயில்ல, நிறைய கிண்டுறவாளுக்கு ரொம்பவே பொறுமை அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகிறது. நல்லா சுருண்டு வந்தாச்சு. ஓவராலாக நான் வந்து ஜீனி பாகில் மாவை போட்டதுலேருந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் நான் அப்ராக்சிமேட்டாக கிண்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து ரெடியாக நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். சைடில் நல்லா ஒட்டாமல் வந்துடுது பார்த்தீங்களா, இந்த பதத்தில் தான் நீங்கள் கொட்டணும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் கொட்டிட்டா எப்படி இருக்குன்னா ரொம்ப குழுன்னு இருக்கும், உங்களுக்கு பீஸ் போட வராது. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். இப்போ நான் இதை வந்து ஃபேன் கீழே வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஆறிட்டு இப்போ வந்து பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. நான் தான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துட்டுருக்கேன், யாத்துக்கார தான் கட் பண்ணிட்டுருக்கார். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கிறேன். ஸோ ஓவராலாக பீஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கூட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் தட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பீஸ் போட்டு தட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.